ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பேசிக்கான சேமியா ஜவரிசி போட்டு ஒரு பாயசம் பார்க்க போகிறோம். நம்ம எந்த பூஜை எது நடந்தாலும் நம்ம இந்த பாயசம் தான் செய்வோம். அதுவும் நம்ம வடை பாயசம் அது மாதிரிலாம் செஞ்சு சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக இந்த பாயசம் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஜவரிசி நான் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சேமியா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய சேமியா எடுத்துக்கோங்க, கம்மியாக ஜவரிசி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் விருப்பம்தான். அடுத்தது வந்து பால் வேணும், சர்க்கரை, அடுத்தது முந்திரி பருப்பு, நெய், இது வந்து கண்டென்ஸ்டு மில்க் போட்டிங்கனாக்கா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடணும்னு சொல்லிட்டுலாம் அவசியம் கிடையாது. ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது கண்டென்ஸ்டு மில்க்லாம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் பாலில் தான் செய்வாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து வெறும் பால்லையே செஞ்சு காமிக்கிறேன், ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், குங்குமப்பூ வேணாலும் போட்டுக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஏலக்காய் பொடி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சதும் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கணும். நெய் போட்டுட்டு ஜவரிசி இருக்கு இல்லையா, அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது வந்து ஜவரிசி பொரியிற வரைக்கும், அந்த பொரியிற சத்தம் கேட்கும் பட்டு பட்டுன்ட்டு, அது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். சில பேர் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதை கூட எடுத்து காலையில் வேக வைப்பாங்க. அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஊற வச்சு செஞ்சோம்னாக்கா பாயசம் வந்து ஓவர் திக்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கரெக்டான திக்னஸில் இருக்கும். கொழக்கொழப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வறுத்துட்டு பாயசம் செய்கிறோம். பாருங்க, ஜவரிசி வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜவரிசியோட கலர் வந்து மாறவே கூடாது. மாறாமல் இப்போதைக்கு நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன். இப்போ வந்து ஜவரிசி வந்து வறுத்துருச்சு. என்ன பண்ணணும்னா, நான் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட மாட்டேன், இந்த ஜவரிசியோட பச்சையாக போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். ஜவரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். எப்பவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க, இல்லைன்னா ஜவரிசி வெந்ததுனாக்கா திக்காக போயிடும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பங்கு ஜவரிசினாக்கா நீங்கள் 4 பங்கு தண்ணி ஊற்றுங்க. நம்ம வந்து இதுலேயே நீங்கள் பாலை ஊற்றி கூட வேக வைக்கலாம். ஆனால் குக்கரில் வைக்கிறதால உங்களுக்கு பொங்கி பொங்கி ஊற்றிட்டு இருக்கோம். இது வந்து ஈஸி மெத்தட். அவ்வளோதான். இதை வந்து மூடிடுவோம். சேமியா வந்து ஆல்ரெடி வறுத்த சேமியா பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். திருப்பி நம்ம வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த வறுத்த சேமியாவை திரும்பி வறுத்து அதோட கலர் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லைக் கொஞ்சம் விட்டாலும் சேமியா கலர் மாறிடும். அப்போது பாயசத்தோட கலரே மாறிடும். அதனால அது வந்து வறுத்த சேமியாவை வந்து அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து குக்கரில் வந்து விசில் வரட்டும். குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டாச்சு. ஒரு விசில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த பதத்துக்கு வந்திருக்கு. லைட்டாக உள்ளார ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அதுவும் வந்து கண்ணாடி மாதிரி மாறிடும் நம்ம சேமியா எல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது. நீங்கள் 2-3 விசில்லாம் விட்டிங்கனாக்கா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சேமியா வேகும்போது அதோட சேர்த்து எல்லாம் வெந்துடும். இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் செஞ்சாலும் சரி, நிறைய பாயசம் வந்துடும். நான் கொஞ்சம் கூட தான் செஞ்சுருக்கேன். நான் சொன்ன அளவில் நான் வந்து 2 பேருக்கான அளவு மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து சேமியாவும் ஜவரிசியும் சேர்ந்து வேகட்டும். நல்லா வெந்ததுன்னா நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். அப்புறம் வந்து பால் ஊற்றணும். இறக்கும் போது பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சேமியாவும் ஜவரிசியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க்லாம் போடுறதா இருந்தாக்கா சுகர் கம்மியாக போட்டுக்கோங்க.
அடுத்தது வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க. சால்ட் போட்டாச்சு. சுகர் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்படி கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இனிமேட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது. கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பால் தான் ஊற்றிக்கணும். சுகர் போட்டாச்சு. சுகர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் உங்களுக்கு வந்து வேணும்னா குங்குமப்பூ கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, பிடிச்சா போட்டுக்கோங்க. சுகரும் சால்ட்டும் போட்டோம். அடுத்தது வந்து பால். பாலில் கணக்கே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். எவ்வளோ பால்னாலும் அது அப்படியே எடுத்துக்கும். ஆறுச்சுன்னா கட்டி ஆகிடும். எப்போவுமே பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இது வந்து இன்னும் உங்களுக்கு ஆறுனதும் பால் தேவைப்படும். நான் இன்னும் ஒரு கப் பால் இதில் ஊற்றுவேன். அடுத்தது என்ன பண்ணணுன்னாக்கா ஏலக்காய் பொடி. இப்போ சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இருக்குது, ஏலக்காய் ஸ்மெல்லாம் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் பார்த்தீங்களா, வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சோண்டு போடலாம். போட்டாக்கா ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடும். ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மாதிரி வந்துடும். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அடுத்தது அவ்வளோதான். நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்புலாம் வறுத்து போடுறதில்ல. அது வந்து ஸ்மெல், பாயசத்தோட ஸ்மெல்லையே மாற்றி விட்டுரும். அதனால் நம்ம வந்து ஜவ்வரிசி வேகும்போதே முந்திரி பருப்பை வேக வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆஃப் பண்ணும்பொழுது ரைட்டு கொதி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் நெய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. அவ்வளோதான். இது ஆறுச்சுன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் நம்ம இன்னும் ஒரு கப் கூட பால் ஊற்றிக்கலாம். போதும். அவ்வளோதான். இதுதான் ட்ரெடிஷ்னலாக செய்கிற சேமியா ஜவ்வரிசி பாயசம். இது நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறதுன்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் பால்லே வேக வைக்கலாம், அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? ஓகே பசங்களா, நம்ம செஞ்ச பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து அப்பளம் வடை. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, ஹாப்பி குக்கிங்.